ஹலோ கைஸ், இன்னைக்கு பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அடுத்து 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விடுங்க. அடுத்து 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக புதினா இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிரியாணி டேஸ்ட்டில் நல்லா உதிரி உதிரியாக தக்காளி சாதம் ரெடி.